அந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக முதற்கண் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நடைபெறுகின்ற இந்த இணையவழி கூட்டத்தினுடைய நிலைப்பாடு என்பது தோழர் பகத்சிங் அவர்களுடைய பிறந்த நாளும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி என்ற அடிப்படையிலே இன்று ஏகாதிபத்தியங்கள் எவ்வாறு காலனி ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்தியங்கள் இன்று உலகம் பூராவும் இந்தியாவில் குறிப்பாக எப்படி தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே தோழருடைய பிறந்த நாளில் குறிப்பான சில விஷயங்களை சொல்லியும், அதே போல தோழர் ஸ்ரீனிவாசராவ் அவர்களுடைய நினைவு நாள் என்பது அத்தகைய தோழர் எப்படி ஒரு நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து, குறிப்பாக தஞ்சை பகுதியிலே அவருடைய போராட்டமும் அவர் தொடங்கியது, அவருடைய வெற்றி பயணம் எவ்வாறு இன்றும் அந்த கடமையை முன்னெடுத்து செல்லக்கூடிய அளவிலே இருக்கின்றோம் என்பதையும், இந்த இரண்டு தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டிற்கு வாய்ப்பு அளித்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கு புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். தோழர்களே, செப்டம்பர் 28 பகத்சிங் பிறந்த நாள். ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி அவர்களுடைய பயணம் என்பது 1931 அவருடைய 32வது வயதில் அவருடைய பயணம் இந்த மண்ணில் ஒரு வீர மகனாக மரணமித்திருக்கிறார். அவருடைய நினைவு நாளில் நாம் எவ்வாறு அவருடைய விட்டு சென்ற பணிகளை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பது, அவருடைய அரசியல் பயணம் இன்றைக்கு ஆளுவர்க்கங்கள் சொல்வதை போல அவர் ஒரு பயங்கரவாதியோ அல்லது ஒரு கொடுமைக்காரனோ அல்ல. மாறாக இந்த நாட்டின் மக்களுடைய விடுதலைக்காகவும், இந்த நாட்டினுடைய உண்மையான சுதேசியத்தை கட்டியமைப்பதற்காகவும், அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய பல்வேறு வரி கொள்கைகளையும் அந்நிய பொருட்களையும் தூக்கி எறிந்து இந்த நாட்டில் உண்மையான ஒரு புரட்சி இயக்கத்தை கட்டியமைத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை பெற்றுத் தருவதும், ஒரு சோசலிச குடியரசை நிறுவுவதும் தான் அவருடைய மிக முக்கியமான இலக்காகவும் நோக்கமாகவும் இருந்தது. அந்த வகையிலே அந்த தோழருடைய வாழ்க்கை பயணம், அந்த குடும்பத்தில் எப்படி அவர் ஒரு போராளியாக மாறினார் என்பதை சற்று சுருக்கமாக விவரிக்கலாம் என்று கருதுகிறேன். தோழர்களே, தோழர் பகத்சிங் அவர்களுடைய பிறப்பு என்பது இன்று பாகிஸ்தானுடைய பகுதியாக இருக்கக்கூடிய லயால்பூர் மாவட்டத்தினுடைய பஞ்சாப் மாநிலம் பங்கா என்ற கிராமத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவர்களோடு 6 உறுப்பினர்களை கொண்ட குடும்ப உறவுகள். தந்தை சர்தார் கிஷான் சிங், தாய் விஸ்வவதி தேவி என்ற அவருடைய தாய் தந்தனுடைய 3வது மகனாக பிறந்திருக்கிறார். அவர்களுடைய பகத்சிங்கிற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சகோதரிகள் இருக்கின்றார்கள். அமர் கவுர், பூர்ண கவுர் என்ற 2 சகோதரிகள் தோழருடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள். அதற்கு பிறகாக ராஜ்கவுர், குல்தார் கவுர், குர்குல் சிங் என மொத்தம் அவருடைய எண்ணிக்கை 6ஆக உள்ளது.
தோழர்கள் ஏற்கனவே இதை பற்றி ஒரு கேள்வி கூட எழுப்பியிருந்தார்கள். அதற்காகவே இந்த தகவலை நான் சொல்லுகிறேன். ஆக இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய குடும்பத்தையும் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடக்கூடிய அந்த போராட்ட வீரர்களுடைய தியாகிகளுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தான் தோழர் பகத்சிங். அவருடைய வாழ்நாளில் தன்னுடைய புரட்சி கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவர் பல்வேறு மார்க்சிய நூல்களை பயின்றுள்ளதாக பல்வேறு தகவல்கள் சொல்லுகின்றன. ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியங்களுடைய கொடுமைகளை எதிர்த்து அந்த நாட்டில் புரட்சிகர இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடிய பல்வேறு வரலாற்றின் அடிப்படையிலே அவர் புரட்சிகர இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு பின்னால் இந்தியாவில் இந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் என்ற இயக்கத்தில், அதாவது இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பு என்ற இயக்கத்திலே இணைந்து செயல்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த தோழர் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்திய சுதந்திரத்திற்காக ஆயுதம் ஏந்திய புரட்சிகர அமைப்பு 1924 துவங்கப்படுகிறது. அன்று முதல் 1930 வரையில் அவர்கள் தொடர்ந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு சில தகவல்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் தோழர்களே. குறிப்பாக இன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆதிக்கம் என்பது எப்படி இந்தியாவில் காலூன்றப்பட்டதோ அன்றையிலிருந்து, குறிப்பாக கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் பல்வேறு சுரண்டல் முறைகளை, அதனுடைய நிறுவனங்களை இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது கூடவே இந்தியாவினுடைய வளங்களையும் இந்தியாவினுடைய பல்வேறு உற்பத்திகளையும் இன்றைக்கு சீரழித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற தொழிலாக இன்றைக்கு விவசாயம் எப்படி நடந்து கொண்டிருந்தது, அந்த விவசாயத்தினுடைய உற்பத்தியிலே எப்படி ஒரு நிலப்பிரபுத்துவ கொடுங்கோன்மை மேலோங்கி இருந்தது, அதை பல்வேறு ஜமீன்தார்களை ஒழித்து கட்டி அவர்களுக்கு சாதகமான நிலப்பிரபுக்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பல்வேறு ஒடுக்குமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை, குறிப்பாக அந்த வரி கொள்கை என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலத்திலே கூட எவ்வாறு விதிக்கப்பட்டார்கள் என்பதை சுருக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமீன்தாரி முறை, ரத்வாரி முறை, மகள்வாரி முறை என்று 3 முறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல 1973 அறிமுகப்படுத்தப்பட்ட ஜமீன்தார் முறை என்பது விவசாயிகளிடமிருந்து வசூல் பண்ணக்கூடிய நிரந்தரமான நில வரியை அரசுக்கு தருவது என்பது, அன்றைக்கு இருந்த ஜமீன்தார்கள் அதை இரண்டாக சொல்லுகிறார்கள். ஒன்று, ஜமீன்தார்கள் வசூல் செய்து கொடுத்துவிட்டு மீதம் உள்ளதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். மற்றொன்று, இங்கு விவசாயிகள் நேரடியாக அரசாங்கத்திற்கு வரி செலுத்திவிட்டு தன்னுடைய நிலத்திலே குத்தகையாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறையும் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா மகள்வார் வரி முறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வடமேற்கு இந்தியாவில் பல்வேறு கிராமங்களை அல்லது கிராம பஞ்சாயத்து தலைவர்களை ஜமீன்தார்களை கொண்ட ஒரு வரிமுறை இருந்தது. ஆக இந்த வரி விதிப்பு என்பது பிற்காலத்துல வரிக்கு அந்த நிலத்துக்கு வரி கட்டுவது மட்டுமல்ல,
அதற்கு மேலாக அவர்கள் நிலத்திலிருந்து விளையக்கூடிய தானியங்கள் அதனுடைய மதிப்பீடை வைத்து அன்று 600 ரூபாய் சம்பாதித்தால் அதற்கு ஒரு வரி என்ற ஒரு மிக மோசமான வரியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அதனுடைய வர்த்தக கொள்ளை என்பது இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அழிப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்துறையை ஒழித்து அதனிடத்திலே தன்னுடைய லாபத்துக்காக ஏகாதிபத்திய நிதி மூலதன உருவாக்கும் என்பது அன்று முதல் இன்று வரை இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்கள் இந்தியாவில் வெடித்து கிளம்புகிறது. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுடைய போராட்டத்தை தோழர்கள் குறிப்பிட்டார்கள். தெலுங்கானா போராட்டம் என்பது கொஞ்ச நெஞ்ச போராட்டமாகவே நாம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஆயுதம் ஏந்திய போராட்டம் அந்த ஹைதராபாத்தினுடைய மன்னனுக்கு எதிராக, நிலப்பிரபுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். வரலாற்று ரீதியாக நாம் பார்க்க வேண்டியது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்கு பல்வேறு காங்கிரஸ் உட்பட அல்லது அன்றைக்கு இருந்த பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கட்டத்தில் தான் தோழர் பகத்சிங் அவர்கள் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய தலையீடு என்பது எவ்வாறு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செல்வங்களையும் மக்கள் உழைப்பையும் சுரண்டி கொண்டிருக்கிறது, அதற்கு இந்தியாவுடைய பாராளுமன்றம் சைமன் கமிஷனுடைய சில்லறை சீர்திருத்தங்களுக்காக எப்படி வாய்ப்பிழந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாராளுமன்றத்தினுடைய காதுகளுக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இந்த நாட்டினுடைய மக்கள், விவசாயிகள், எண்ணற்ற தொழிலாளர்களுடைய அவலங்களை சொல்வதற்கு வேறு வழியில்லை, கேளாத காதுகளும் கேட்கட்டும் என்ற அடிப்படையில் தான் தோழர் பகத்சிங் அவர்கள் இந்திய பாராளுமன்றத்திலே அன்றைய தினம் ஒரு புகைக்குண்டை வீசியுள்ளார். அது மட்டுமல்ல, குறிப்பாக அவர் மீது சுமத்தப்பட்ட அத்தனை பொய் குற்றச்சாட்டுகளும், இந்த பொய் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து எங்களுடைய உண்மையான போராட்டம் வெல்லட்டும் என்ற பல்வேறு துண்டறிக்கைகளையும் அந்த வழக்கின் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றார். இந்த சைமன் கமிஷனுடைய சீர்திருத்தம் என்பது என்ன, எதுக்காக அந்த பாராளுமன்றத்தை நோக்கி நாம் போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னா, பகத்சிங் தெளிவாக சொல்லுகிறார், இந்த சைமன் கமிஷனுடைய பாராளுமன்றத்தில் என்ன விவாதங்கள் நடைபெறுகிறது, எதற்காக இந்த சைமன் கமிஷன் இந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற விதத்திலே அங்கே பாராளுமன்றத்திற்குள் நுழைகிறார்கள். அன்றைய தினம் பத்திரிகை தேச துரோக மசோதா, அடுத்தது பொது பாதுகாப்பு மசோதா மற்றும் வர்த்தக சிக்கல் மசோதா போன்ற ஒரு அடக்குமுறை சட்டங்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவினுடைய மக்கள் மீதும் இந்தியாவினுடைய கைக்கூலியில் செயல்படக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக செயல்படுத்தினார்கள். அந்த மசோதா இன்று அந்த கட்டத்தில் கூட எப்படி மக்களை ஒடுக்குவது என்ற அடிப்படையிலே தான் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவுடைய மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற அந்த மசோதா என்பது, அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் பல்வேறு சட்ட திருத்தங்கள், சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும். அப்படி சீர்திருத்தங்கள் செய்வதன் மூலமாக
அப்படி அமைக்கப்பட்ட கமிஷன் தான் இன்றைக்கு அந்த சைமன் கமிஷன். அந்த சைமன் கமிஷன் கூட இந்திய வருகை தருகிற போது சைமன் கமிஷனை எதிர்த்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் லாலா லஜபதி ராய் தலைமையில 1928, அதாவது 31/10/1928 லாகூர்ல சுமார் கிட்டத்தட்ட 50,000 பொதுமக்களை திரட்டி சைமன் கமிஷனை எதிர்த்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி ஈடுபட்ட அந்த லாலா லஜபதி ராயினுடைய போராட்டத்தை நசுக்குவதற்காக அன்றைய தினம் இருந்த பிரிட்டிஷ் அரசனுடைய ஒடுக்குமுறை என்பது கடுமையாக தாக்கப்பட்டு 1928 அவர் அரசு மருத்துவமனையில் இருக்கின்றார். இந்த 2 அடிப்படைகளை கொண்டுதான் பகத்சிங் அவர்கள் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டில் அனுமதிக்க கூடாது, அவர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான நோக்கத்தை கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பதே வெறுமனையவே ஒரு போராட்டத்தினுடைய பயங்கரவாத நடவடிக்கை மட்டுமல்ல. அந்த மாவீரன் இந்தியாவினுடைய இந்த போராட்டத்தை எப்படி ஒரு புரட்சிகர போராட்டமாக மாற்றி அமைப்பது, அதற்கு இந்த போராட்டம் மட்டும் போதாது, மக்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டுவதற்கு எதை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் மார்க்சியத்தையும் லெனினியத்தையும் உயர்த்தி பிடித்து லெனினுடைய வழிமுறைகளை பின்பற்றி அவர் இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்தியாவினுடைய பாராளுமன்றம் என்பது லெனினுடைய வார்த்தைகளை எடுத்துக்காட்டி இந்திய பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றம் பங்கேற்பு என்பது எப்படி செயல்தந்திரமாக பங்கெடுக்க வேண்டும், இந்திய பாராளுமன்றத்தின் மூலமாக அனைத்து பிரச்சனையும் தீர்த்துவிட முடியாது, எனவே இந்த சீர்திருத்தங்களுக்காக எலும்பு துண்டுகளுக்காக இன்று பாராளுமன்றத்திலே சைமன் கமிஷன் தூக்கி வீசப்படுகின்ற எலும்பு துண்டுகளுக்காக காத்திருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள், இன்னும் சொல்ல போனா ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய மக்களுடைய துன்பங்களை கேட்பதற்கு தயாரில்லை, ஆகவேதான் இந்த செயலை செய்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அந்த செயலை செய்திருக்கின்றார். சரி, இன்று பாராளுமன்றத்தினுடைய வழிமுறை இந்த நிலைமையில் இருக்கும்போதே இந்தியாவுடைய நிலைமை பற்றி, ஏகாதிபத்திய காலனி ஆதிக்கம் எவ்வாறு இந்தியாவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய உச்சபட்சம் எப்படி இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பல்வேறு வளங்களை சுரண்டி கொண்டு போயிருக்கிறது, அதற்கு இன்று லெனினியத்திற்கு முன்பாகவே காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவை பற்றி மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். தோழர்களே, இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி என்ற தலைப்பிலே காரல் மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த பொன்னான சொற்பொழிவுகளை நான் அப்படியே வாசிக்கின்றேன். இந்துஸ்தானின் ஒரு பொற்காலத்தை நம்புகிறவர்களின் கருத்துடன் நான் உடன்படவில்லை. எனினும் எனது கருத்தை ஊர்ஜிதம் செய்வதற்காக சர் சார்லஸ் உட்ஸை செய்தது போல நான் குளிக்களை சான்று காட்ட போவதில்லை. ஆனால் உதாரணத்திற்கு அவுரங்கசீப் காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது முகலாயர் வடக்கேயும் போர்ச்சுகல் தெற்கேயும் தோற்றமளித்த சகாப்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது முகமதியர் படையெடுப்பு நிகழ்ந்த காலத்தை, அல்லது தென்னிந்தியாவின் 7 மன்னர்கள் ஆட்சி நடந்த காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் விருப்பம் இருக்குமானால் இன்னும் பின்னால் சென்று பண்டைய காலத்தை நோக்கி கிறிஸ்துவ சம்பிரதாயப்படி உலகம் படைக்கப்பட்ட காலத்தை நிர்ணயிக்கும் வெகுகாலம் முன்பே இந்தியாவின் துயர சகாப்தம் தொடங்கிவிட்டது என்று கூறும் பிராமணரின் புராண காலத்தை
காலக்கணிப்பை முறையைத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயினும் பிரிட்டிஷாரால் இந்துஸ்தானின் மீது வலுவந்தமாக சுமத்தப்பட்ட துன்பத் துயரம் அது முன்னால் அனுபவிக்க நேர்ந்த வேலையிலிருந்து சாரமசத்தில் மாறுபட்டதும் அதைவிட பன்மடங்கு கடினமானதும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது என்று தோழர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவை பற்றி சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்த ஏகாதிபத்தியவாதிகளுடைய தலையீடு என்பது மிகவும் அபாயகரமானதாகவும் மோசமானதாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கட்டத்தில் தான் காந்தியுடைய அகிம்சை வழி போராட்டம் என்பது வெற்றி பெறாது. எனவே காந்தியத்தை நம்பி வழி இல்லை. இன்று இந்த நாட்டில் புரட்சியை நடத்தியே தீர வேண்டும். அதற்கு இளைஞர்கள் மத்தியில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டியமைக்க வேண்டும் என்ற அந்த மாபெரும் இளைஞனுடைய அந்த வாழ்க்கை பயணம், புரட்சி பயணம் என்பது இந்த நாட்டினுடைய இந்திய ஆளுவர்க்கங்களுக்கு மட்டுமல்ல, காந்தியவாதிகளுக்கும் அது ஒரு மரணாடி கொடுத்தது என்பதை இந்த நேரத்திலே நாம் கட்டாயம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சீர்திருத்தங்கள் என்பது லெனின் அவர்கள் சொல்லுவார், சீர்திருத்தம் என்பது கிஞ்சித்தும் அனுமதிக்க கூடாது என்று அரசும் புரட்சியினுடைய முதல் பகுதியிலே சொல்லுவார். அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள், காந்தியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் ஒண்ணுமே செய்யவில்லை என்று ஒக்கரிக்கின்ற இந்த பேடிகள் கூட இதை பற்றி மிக துல்லியமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர் அவர்கள் முன்பு குறிப்பிட்டதை போல இன்றைக்கு பல்வேறு நிலப்பிரபுத்துவ போராட்டங்கள், கொடுங்கோன்மைகள் இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இந்தியா முழுவதிலும் அந்த நிலப்பிரபுக்களுடைய ஆதிக்கத்தையும் இந்தியாவுடைய சுரண்டல் முறையையும் ஏகாதிபத்தியவாதிகளுடைய சுரண்டல் முறையையும் எதிர்த்து போராடியவர்கள் இந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே தான். ஆக இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்று மீண்டும் எவ்வாறு தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? ஏன் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் இன்று நாடு பூராவும் கட்டமைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், வரி கொள்கை என்பது அன்றைக்கு ஏகாதிபத்திய காலகட்டத்திலே கூட இந்தியாவுடைய வரி என்பது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ச்சி பெற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன், ஜப்பான், இத்தாலி போன்ற ஐரோப்பா ஏகாதிபத்தியவாதிகளும் அதற்கு பின்னால் வந்த அமெரிக்காவும் இன்றைக்கு எப்படி உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போவதற்கான எல்லா முயற்சிகளையும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக உதாரணத்திற்கு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வரிக் கொள்கை எவ்வாறு இந்தியாவை சூறையாடியது, இன்றைக்கும் அது எப்படி தொடர்கிறது என்பதற்காக இந்த தகவலை கட்டாயம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் அவர்கள் கடைபிடித்த கொள்கை என்பது இந்திய நாட்டின் சமூக பொருளாதாரத்தை மிகவும் மோசமான முறையிலே அளித்தது. அதற்கு என்ன காரணம் சொன்னா, கிட்டத்தட்ட 17 பில்லியன் பவுண்டர் அளவுக்கு மொத்த வருவாயில 0.5% மட்டுமே இன்றைக்கு இந்தியாவுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். மீதமுள்ள அனைத்தையும் ஏகாதிபத்தியவாதிகள் தன்னுடைய கொள்ளை லாபத்தின் மூலமாக கொளுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி தாயகத்தை சார்ந்த நிறுவனங்கள், குறிப்பாக பிரிட்டன் இந்திய நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 3% எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதுல தாயகத்தினுடைய இந்தியா அதனிடமிருந்து வாங்கிய கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி 14%. மொத்தம் வருமானத்தில் 17% ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து உறிஞ்சி கொண்டு போனதாக பல்வேறு தகவல்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. சமீபத்திலே வந்த ஆக்ஸ்பாம் ஆய்வறிக்கை கூட ஒரு தகவலை சொல்லுகிறது. பிரிட்டிஷ் காலனி ஆட்சி 1867 இருந்து இன்று வரை அவர்கள் வெளியேறிய காலங்கள் வரை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 50% கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கிறது என்று 2023 வந்த ஆக்ஸ்பாம் ஆய்வறிக்கை கூட தற்பொழுது ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய வரி கொள்கை என்பது
எப்படி ஒரு நாட்டினுடைய மொத்த செல்வத்தையும் மொத்த வளர்ச்சியையும் சூறையாடி தன்னுடைய லாப வேட்டையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்த நிதி மூலதன ஆதிக்க கும்பல் கைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பகத்சிங் வழியிலே நாம் செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. அதற்கு உண்மையான ஒரு அரசியல் ரீதியான கம்யூனிஸ்ட் கட்சியை மிகவும் அற்புதமாக கோருகிறார். அவர்கள் விடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அறைகோல் என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டில் ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் வெறுமனையாக புரட்சி என்று சொன்னிலான் மட்டும் போகாது. அதனுடைய வரையறுக்கப்பட்ட கட்சியினுடைய திட்டம் செயல்பாடு உள்ளிட்ட ஒரு புரட்சிகரமான கட்சியை கட்டுவதும் இளைஞர்களுக்கு அதை பயிற்றுவிப்பதும் அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய விடுதலையை முன்னெடுப்பதும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஆசான் லெனின் எவ்வாறு குறிப்பிடுகிறாரோ அதை போல லெனின் அவர்கள் இந்திய நாட்டில் ஒரு கட்சியை கட்டுவதற்கு லெனினுடைய அடிப்படை கோட்பாடுகளை எடுத்துக்காட்டி இந்த நாட்டில் ஒரு மாபெரும் கட்சியை கட்டுவதை இளைஞர்களுக்கு அறைகூலாக விடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தோழருடைய இந்த வாழ்நிலை என்பது அவர் குறுகிய காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுவது என்பது இன்றைக்கு தலையாய கடமையாக இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கைகளிலே மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இந்த நடவடிக்கை ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் ஏதோ பகத்சிங்கோடு மட்டும் முடியவில்லை. என்றும் இந்தியாவில் ஏகாதிபத்திய எதிர்த்த போராட்டம் எப்படி தொடர்கிறது? நாம் தோழர் பகத்சிங் அவர்களுடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமும் ஒரு நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை சரியான வழிமுறையில் வழிநடத்துவதற்கு கொண்டு செல்வதற்கு எவ்வாறு லெனினிய அடிப்படையில் ஒரு கட்சியை அமைத்துக் கொண்டு புரட்சிகர சக்திகளை இணைத்து இந்த நாட்டில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற படிப்பினையும் எடுத்துக்கொண்டு இன்று தற்போது இருக்கின்ற பல்வேறு சிக்கல்களை கூட சுருக்கமாக சொல்லி நாம் எவ்வாறு ஏகாதிபத்திய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலோடு நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். தோழர்கள், தற்போது அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய அரசியல், இராணுவ, பொருளாதார கொள்கைகள் இன்று எவ்வாறு இந்த அளவிலும் கூட பழைய காலனி ஆட்சி முறை ஒளிந்திருந்தாலும் கூட மாற்றாக இன்றைக்கு புதிய வடிவிலே அதிகார மாற்றம் 47க்கு பின்னால் வந்த அதிகார மாற்றத்திற்கு பின் கூட இன்றைக்கு தொடர்ந்து ஏகாதிபத்தியங்கள் தன்னுடைய ஏஜென்ட்டுகள் மூலமாக பல்வேறு நாடுகளை எப்படி சுரண்டி கொழுக்கின்றார்களோ அதை போல இந்தியாவில் இன்றைக்கு அமெரிக்காவுடைய நிதி மூலதனம் எவ்வாறு இன்றைக்கு கொள்ளை கொண்டு போகிறது என்பதை ஒரு சுருக்கமான தகவலாக கூட நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக மோடி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2014க்கு பின்னால் இந்தியாவுடைய அரசியல் பொருளாதார கொள்கை மிகவும் ஒரு மோசமான அவல நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், உலகமய, தனியார்மய, தாராளமய கொள்கைகள் இன்று இந்தியாவில் ரொம்ப வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் என்ன சொன்னார்? 2014 இந்தியாவுடைய வளர்ச்சியை முன்னெடுப்பதற்காக இந்தியாவில் 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை கட்டியமைப்பது என்ற ஒரு வரையறை முன்வைத்தார்கள். அவர்களுடைய கனவு 2047க்குள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பது என்ற நோக்கம், அதாவது 100 ஆண்டு கனவு என்று சொல்லுகிறார்கள். தோழர்களே, இன்று அவர்கள் உண்மையில் இந்த வரி கொள்கை இன்றளவும் எப்படி ஒரு ஏகாதிபத்திய நலனில் இருந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதற்கு அடிப்படை எதையெல்லாம் முன்னெடுக்கின்றார்கள் என்பதை ஒரு சுருக்கமான தகவலாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து கொண்டிருந்தது.
மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பணமிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கிறோம். வேளாண் சட்டங்கள், 3 வேளாண் சட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய விவசாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டு கூட்டுறவு என்ற பெயரிலே பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த நாட்டினுடைய அதானி அம்பானிகளும் கொள்ளையடிப்பதற்காக எப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்து தோழர் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவுடைய விவசாயிகள் 10 லட்சம் பேர் இன்றைக்கு இறந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலைகார ஆட்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வரி கொள்கை என்பது அண்மையிலே 2017 கொண்டு வரப்பட்ட, அதாவது 2017 ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தார்கள். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரி இந்தியா மட்டுமல்ல, இந்தியா உள்ளிட்ட உலகளவில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல்ல இந்த வரி கொள்கை அல்லது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி யாருக்கானது என்பதை நாம் தெளிவாக ஒரு வரையறைக்கு வந்துவிட்டால்தான் இந்த வரி கொள்கை உண்மையிலே மக்களுக்கானதா அல்லது பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளும் கொள்ளை லாபம் பெறுவதற்கான கொள்கையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக அரசு வளர்ச்சி என்பது கார்ப்பரேட்டினுடைய பெருந்திரளான வளர்ச்சியாக சொல்லி அதற்காகவே இந்த வரி கொள்கை கிட்டத்தட்ட 2015 ஜூன் 4 உலக வர்த்தக கழகம் WTO சொல்றோம் இல்லையா, இந்த உலக வர்த்தக கழகமும் இந்தியாவிற்கான கொள்கை திட்ட பரிசீலனை 6வது கூட்டம் டெல்லியில நடந்தது. இப்படி நடத்தப்படுகின்ற இந்த கூட்டத்தில் தான் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தினார்கள். என்னது? இந்தியாவுடைய விரிவான வரி சீர்திருத்தத்தை மேற்கொள்வது, அந்நிய மூலதனத்தை தடையில்லாத இந்தியாவில் கொண்டு வருவதற்கு அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்குவது. இது உலக வர்த்தக கழகம் அன்றைய தினம் இந்திய அரசாங்கத்தை மிகவும் வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தியதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2016 செப்டம்பர் 23 புதுடெல்லியில அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா அவர்களுடைய கார்ப்பரேட் முதலாளிகள் இந்த வரி கொள்கை பற்றி, அதாவது சரக்கு பரிவர்த்தனை மற்றும் கையாளுகை கம்பெனிகளுக்கு இந்திய சந்தையை திறந்து விடணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்துகிறார். அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்றேன், ஜிஎஸ்டி அமல்படுத்தி அமெரிக்காவுடைய லார்ஜ் கம்பெனிகளுக்கு இந்தியாவுடைய சந்தையை முழுமையா திறந்து விடணுன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. 2வது, உலக வர்த்தக கழகம் அதுல செய்து கொண்ட வர்த்தக உடன்படிக்கை என்பது அதை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான தடைகள் முழுமையாக நீக்குவது, அதற்கான வரியை குறைப்பது என 2வது விஷயமாக முன்வைக்கப்படுகிறது. 3வதாக இணையதள வர்த்தகம், நாம் ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லப்படுகிறோமே, அந்த வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் விதமாக அதற்கு இருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏகாதிபத்தியவாதிகள் தடையின்றி நீக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை செய்திருக்கின்றார்கள். இதனுடைய விளைவாக உலக வர்த்தக கழகம் இந்தியாவுடைய சந்தை முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போவதற்கு இந்தியாவுடைய சந்தையை அமெரிக்காவினுடைய புதிய காலனியத்திற்கு முழுமையாக திறந்து வருவதற்கான இந்த ஒப்பந்தம் தான் இந்த வரி கொள்கை. ஆக இந்த வரி கொள்கை இன்று சற்று குறைப்பதாக கூட அண்மையிலே மோடி அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி பிரிட்டிஷ் காலனி ஆட்சி காலத்தில் அந்நிய துணியை எரித்தார்களோ, அந்நிய பொருட்களுக்கு அனுமதி கூடாது என்று சொன்னார்களோ, அந்த போராட்டம் இன்றைக்கு நிறைவேறவில்லை, தொடர்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால்,
மோடி அவர்கள் இத்தனை வேலையும் செய்துவிட்டு பயணத்திலே அரசு முறை பயணமாக அங்கே பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பேசுகிற போது ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவில் சுதேசிய பொருளாதாரத்தை கட்டியமைப்பது, மக்கள் சொந்த நாட்டு பொருள்களையே வாங்க வேண்டும் என்று, இந்த நாட்டினுடைய பொருள்களை மட்டும் வாங்க வேண்டும், அந்நிய பொருள்களை வாங்கக்கூடாது என்று ஒரு பிம்பத்தை, ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். காரணம், இந்தியாவில் இன்றைக்கு பல்வேறு அந்நிய நிதி மூலதனத்தினுடைய அல்லது ஏகாதிபத்தியங்களுடைய பொருள்கள் மடை திறந்த வெள்ளம் போல இன்றைக்கு இந்தியாவில் இறக்குமதி செய்துவிட்டு மக்களை இந்த பொருள் வாங்கக்கூடாது, சுதேசிய பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதனுடைய பின்னணி என்ன தோழர்களே? இந்த ஜிஎஸ்டி வரி கொள்கை வந்த பிறகு 4 அடுக்கு ஜிஎஸ்டி வரி கொள்கை என்று சொல்லுகிறார்கள். 5, 8, 12, 5, 8, 18, 28. அந்த வரியை தற்காலிகமாக 2 அடுக்கு வரியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த வரி என்பது இன்று இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எல்லளவும் பயன்படக்கூடிய ஒரு திட்டமா என்று பார்த்தால் துளி அளவும் இல்லை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய போராட்டங்களும் பல்வேறு சிறு குறு வணிகர்களுடைய அவருடைய கோரிக்கையும் இந்த மோடி ஆட்சியினுடைய வரி கொள்கை என்பது ஏமாற்று விதை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய இந்த வரி விதிப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய ஆலைகள், விசைத்தறி நிறுவனங்கள், ஆயத்த ஆடை, அதே போல சென்னை உள்ளிட்ட வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலே உலகளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய தோல் பதப்படுத்தும் நிறுவனங்கள், கோவை மண்டலத்திலே ஆபரணங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இத்தனை பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு தொழிற்சங்கமும் மோடி அரசாங்கத்துடைய வரி கொள்கை இன்றைக்கு மோடியினுடைய முகத்தை கிழித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றளவிலும் 200 மிஷன் 200 என்பதை இன்றைக்கு 500 மிஷன் 500 பொருளாதாரமாக கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று கூட அண்மையிலே சொல்லப்படுகிறது. அது இந்தியாவுடைய வளர்ச்சியை நோக்கி எவ்வாறு கட்டியமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு அதானிக்கும் அம்பானிக்குமான வரி கொள்கை மக்கள் மீது கடுமையாக திணிக்கப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இந்த நாட்டினுடைய பெரும் முதலாளிகளுக்கும் வரியை எப்படி சலுகையாக, மானியங்களாக, ஊக்கத்தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இன்று குறிப்பாக கோவை மண்டலத்தில் மட்டும் ஆபரணம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம் பேருக்கு மேலாக இன்றைக்கு நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அவலநிலை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பார்க்க போனால். அதே போல இன்றைக்கு பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை என்ன? மோடி அவர்கள் 19% பருத்தியிலே ஏற்றுமதி செய்வதற்கான பருத்தியிலே வரி குறைப்பு செய்திருக்கிறார். அது சற்று ஆலை முதலாளிகளுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தாலும் கூட பெருந்திரளான சிறு தொழில் செய்யக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களுக்கு அது பெரும் பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா நாட்டினுடைய விவசாய உற்பத்தியில ஒரு ஹெக்டருக்கு சாதாரணமாக 30,000 ரூபாய் செலவாகிறதாக அண்மையிலே மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதுல பழைய பருத்தி உற்பத்தி என்பது மிகவும் ரொம்ப குறைவானது. ஆனால் பீட்டி பருத்தி என்பது சற்று மகசூல் அதிகமாக கொடுக்கிறதாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அல்லது விவசாயத்தை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி வரக்கூடிய இந்த பருத்திக்கு முதலீடு என்பது இடுபொருள் உட்பட
அந்த விவசாயத்தை உற்பத்தி செய்து அந்த பருத்தியை அறுவடை செய்து மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவர்களுடைய செலவினம் என்பது 30,000 ரூபாய் என்று மதிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்றைய தினம் பருத்தியுடைய விலை மிகவும் வீழ்ச்சி அடைந்ததனால அவர்களுடைய வருமானம் என்பது வெறும் 15,000 ரூபாய். மீதி 15,000 அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஏற்படுகிறதாக அண்மையில் விவசாய சங்கம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த வரி கொள்கை என்பது ஒரு பக்கம் விவசாயத்தை அளிக்கிறது, இன்னொரு பக்கம் சிறு குறு தொழில்களை அளிக்கிறது, இன்னொரு பக்கம் மக்கள் மீது வரியை விதிப்பதும் வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரியை வாரி வழங்குவதும் என்பது இந்த இரட்டை வரி கொள்கை முறை என்பது மக்களுக்கு மிகவும் எதிரானது. ஆகவேதான் இந்த வரி கொள்கையை எதிர்த்த போராட்டம் என்பது இன்று நாடளவில் நாம் ஒரு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்து இந்த ஏகாதிபத்தியவாதிகளுடைய வரி கொள்கையை எதிர்த்த போராட்டம் என்பது எப்படி மாவீரன் பகத்சிங் அவர்களும் பல்வேறு போராளிகளும் இந்திய நாட்டினுடைய பிரிட்டிஷ் காலனிய ஏகாதிபத்திய வரி கொள்கையும் அவர்களுடைய மிக மோசமான அடக்குமுறை சட்டங்களையும் எதிர்த்தார்களோ அதை போல இன்றைக்கு இந்துத்துவ பாசிச மோடி ஆட்சியினுடைய வரி கொள்கை என்பது இந்திய நாட்டை மிகப்பெரிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் தோழர் பகத்சிங் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் பகத்சிங்கை பகிர வேண்டும், ஏகாதிபத்திய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதே போல தஞ்சை பகுதியிலே மிகப்பெரிய சாதி ஒழிப்பு போராட்டத்தை கட்டியமைத்த தோழர் அவர்கள் சீனிவாசர் அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு அந்த போராட்டம் இந்த அளவிலும் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த அளவில் திராவிட ஆட்சி என்று சொல்லுகிறார்கள், சமூக நீதியை பேசுகிறார்கள், சனாதனத்தை எதிர்ப்பதாக கூறுகிறார்கள். இன்றைக்கு பாஜக நாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே திராவிட சனாதனத்தை தமிழகம் முழுவதிலும் எப்படி கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாட்சி இந்தியாவில் நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைகளும் லாக்அப் படுகொலைகளும் இன்றைக்கு சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த ஏகாதிபத்திய எதிர்த்த போராட்டமும் நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்த போராட்டமும் இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள், உழைக்கிற மக்கள், பாமர் மக்கள், அறிவுஜீவிகள், மாணவர்கள், அனைத்து மக்களும் இன்றைக்கு பகத்சிங் வழியிலே எப்படி நாம் உறுதியாக ஒரு புரட்சிகர இயக்கத்தை கட்டமைத்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம், இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டம், இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டம் இந்த நாட்டினுடைய நிலப்பிரபுத்துவத்தை தூக்கி எறிந்து, சாதி ஒடுக்குமுறையை தூக்கி எறிந்து இந்த நாட்டில் ஒரு புதிய ஜனநாயக புரட்சி மூலமாக இந்த நாட்டில் ஒரு சோவியத் குடியரசை நிறுவது பகத்சிங் கனவாக இருந்தது. ஆகவே இந்த பகத்சிங்கினுடைய பிறந்த நாளில் தோழர் சீனிவாசருடைய நினைவு நாளில் அவர்களுடைய நினைவை நெஞ்சிலேந்துவோம், அவருடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் முன்னெடுப்போம் என்று சொல்லி மக்கள் ஜனநாயக இளைஞர் கழக தோழர்களுக்கும் இளைஞர் கழகத்துக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.